உயிரென வரனா மதிப்பு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் சகோதரர் தாமு, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்மோகன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் லைலாமணி, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சத்யகுமார் மற்றும் ஏழுமலை மற்றும் பகுதி செயலாளர் திருமலை மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் தாய்மார்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மாரெல்லாம் ரொம்ப நாள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு 2 நிமிஷத்தில் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு மீட்டிங்கில் இருந்து அதை முடிச்சுட்டு உடனே 2-3 தடவை ஃபோன் பண்ணாங்கன்னு உடனே கிளம்பி நான் வந்துட்டேன். நமக்கு இன்னும் இருக்கிறது 50-60 நாட்கள் தான் தேர்தலுக்கு. மே மாதம் தலைவர் தளபதி அவர்கள் மே மாதம் அன்று கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மக்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பல வருடங்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். 2 கட்சி தான் மாறி மாறி வந்திருந்தாங்க. அதை தாண்டி ஒரு தலைவரை மக்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது நம்மளுடைய தலைவர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று உச்சத்தில் இருக்கும்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் என்று வந்தக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விருப்ப மனு தேர்தலில் நிற்கிறதுக்கு நம்ம அறிவித்த உடனேயே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட இல்லை, 10,000 பேர் விருப்ப மனு வாங்கினாங்கன்னா அது ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதில் இங்கே மகளே தாய்மாரெல்லாம் கை தட்டுறாங்க. அவங்கெல்லாம் முண்டி அடிச்சுக்கின்னு எனக்கு முதல்ல அப்ளிகேஷனை கொடுன்னு சொன்ன ஒரு அன்பான ஒரு கூட்டம். இன்னைக்கு தாமு இந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய கடினமான உழைப்பில் தான் இன்னைக்கு அவர் மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தாமு என்பவர் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருந்தவர் இன்று மாவட்ட செயலாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். உழைத்தவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம் தலைவர் தளபதி தான். எல்லாரும் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, எவ்வளோனாலும் கொடுங்க. 5 ரூபா விசிலு அந்த 5,000 தேர்த்திடும், 10,000 அனுப்பிடும். எல்லாரும் மக்கள் எல்லாருமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட தயாராகி விட்டார்கள். எப்போது தேர்தல் வரும்னு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் எங்கள் தலைவர் தளபதி தான். எங்களை அந்த அளவுக்கு ஒழுங்காக ஒழுக்கத்தோடு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்று கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் இன்றைக்கி ஏதாவது கூட்டம் போடுறியா அப்படின்றது தான் நான் கேட்ட உடனே அதனால் என்னென்னா நான் ஒரே நாள் அடுத்த நாள்லேயே போடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு
அற்புதமான ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்மளுடைய தாமு என்பதை இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் இணைந்து இங்கே இருக்கும் தோழர்கள் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விழாவிற்கு நானோ ராஜ்மோகன் அண்ணனோ மற்றவர்களோ ₹1 பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க தாமும் மற்றும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகள் தான் இதை ஏற்பாடுகள் செய்தார்கள் என்று நான் மனதார இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ஒரு உன்னதமான மனிதர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நம்மளிடம் இருந்து நம்ம கிட்ட இப்போ அவர் இல்லை, இருந்தாலும் அவருடைய ஒரு நேர்மையான ஒரு மனிதர் என்று சொன்னால் அது ஐயா அவர்கள் தான். அந்த ஐயா அவர்களுக்கு இதே திமுக கூட்டணி தான் அந்த ஐயாவை தோற்கடித்தார்கள். ஆனால் இன்னைக்கு நீலக்கண்ணீர் வலித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அந்த திமுக. நாங்கள்லாம் எது செய்தாலும் சரி, எந்த தலைவர் எங்கள் தலைவர் எந்த வாக்குறுதி கொடுக்கிறாரோ அதை செய்ய முடிந்த வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. மகளிருக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருப்பார். இன்னும் 50-60 நாட்களில் தேர்தல் வருது. உங்களை நம்பி, மக்களை நம்பி, தோழர்களை நம்பி தலைவர் அவர்கள் தேர்தலில் நிற்கிறாரு. கண்டிப்பாக அவர் முதலமைச்சராக ஆவார். அதற்கு நீங்கள் எல்லோரும் உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தோழர்கள் கை தட்டுறதுக்கு முன்னாடி தாய்மார்கள் எங்களுடைய மகளிர் அணி கை தட்டுறாங்கன்னும் போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுதான் எங்களுடைய மகளிர் அணி அமைப்பாளரும் சரி, நிர்வாகிகளும் சரி, உறுப்பினர்களும் சரி, எங்களுக்கு நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பயமுமே இல்லை. நாங்கள் தைரியமாக 2026 தலைவர் முதலமைச்சரா ஆவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால கவலையே படாதீங்க. இந்த கைத்தட்டெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இளைஞர்கள் தலைவர் வந்த உடனே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் மகளிருக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு கட்சி அது தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும். அதனால பயப்படாதீங்க. இன்னும் ஒரு 50-60 நாளுக்கு கொஞ்சம் பயந்த மாதிரி இருங்க, தனியாலாம் போறதுக்கு. அதனால அது அப்புறம் 60 நாள் கழிச்சு நீங்க பயப்படாம தைரியமா 1 மணியில 2 மணியில தன்னந்தனியா நீங்க போகலாம். உங்களுக்கு பாதுகாப்பாக தலைவர் தளபதி அவர் இருப்பார். ஆகவே நீங்கள் எல்லோரும் 2026 தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கிறார்கள். இன்னும் 10 நாட்களில் அறிவித்தவுடன் விசில் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.